விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கிய மஹிந்த சுட்டிக்காட்டும் முன்னாள் எம்பி. ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் முரண்பாடுகள் தீவிரம், பகிரங்கமாக அம்பலப்படுத்திய நாமல். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் யாழ் செல்லும் அனுர. 2005ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு பணம் வழங்கியதன் மூலம் வெற்றி பெற்றதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு விடுதலை புலிகளின் அமைப்பிற்கு பை நிறைய பணம் வழங்கியதன் மூலமாகவே யுத்தம் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தது திட்டமிட்ட சதி எனவும் அதன் பின்னர் தமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவ்வாறான பல சதிகளை முன்னெடுத்துள்ளனர் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அதிபரும் அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க அந்த நடவடிக்கைகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உதவியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முழு உரிமையாளரான ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் முரண்பாடுகள் மேலும் உக்கிரமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தங்காலையில் நாமல் ராஜபக்ஷ நடத்திய பிரச்சார கூட்டத்தில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. கட்சியின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நாமல் ராஜபக்ஷவினால் முன்னெடுக்கப்பட்ட முதலாவது பிரச்சார நடவடிக்கையாக இந்த பேரணி அமைந்திருந்தது. இதில் பசில் ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ போன்று அவர்களது நெருங்கிய உறவினர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. அங்கு கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ 69 லட்சம் வாக்குகளுக்கு சொந்தக்காரர்கள் பலர் உள்ளனர். எனினும் அனைவரும் தந்தையின் மக்கள் ஆதரவை பகிர்ந்து கொண்டவர்கள் என தெரிவித்துள்ளார். தற்போது தமது குடும்பத்திற்கு எதிராக செயற்பட்டு வரும் அனைவரும் தந்தையின் ஆதரவின் மூலம் பதவி நிலையில் வகிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து தான் வெளியிட்ட கருத்து தொடர்பில் நாளைய தினம் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வாக்குமூலம் வழங்கியுள்ள நிலையில் நீதிமன்றில் வாக்குமூலம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது சட்டத்தரணிகளூடாக மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் இதனை மைத்ரி அறிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மிக நீண்ட வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளதாகவும் நீதிமன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேர்தல் முறை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடுவதற்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் நீதி அரசியலமைப்பு விவகார அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் தனக்கு உறுதியளித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் முறை சீர்திருத்தம் எதிர்வரும் தேர்தல்களை தொடர்புபடுத்தாது இவ்விவகாரம் புதிய நாடாளுமன்றத்திற்கு ஒத்திவைக்கப்படும். அது பற்றி புதிய நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடுவதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் நீதி அரசியலமைப்பு விவகார அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் தனக்கு உறுதியளித்துள்ளனர். தற்போதைய விகிதாசார தேர்தல் முறைமை மாற்றும் சீர்திருத்தம் தேவையற்றது என்ற நிலைப்பாட்டை தமிழ் முற்போக்கு கூட்டணி அன்று முதல் எப்போதும் கொண்டுள்ளது. இதுவே எமது நிலைப்பாடாக நாடாளுமன்ற தேர்தல் சீர்திருத்த தெரிவுக்குழுவிலும் தொடர்ச்சியாக இருந்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் பிரச்சாரத்தில் கச்சதீவு பிரச்சினை குறித்து பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் மாறி மாறி குற்றம் சாட்டி உண்மையான பிரச்சனையை திசை திருப்ப முயலுகின்றன என உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கடந்த பல ஆண்டு காலமாக இந்திய பெருங்கடலில் செல்லும் பிற நாட்டு கப்பல்களை சோமாலியா கொள்ளையர்களிடமிருந்து பாதுகாக்கும் பணியில் இந்திய கடற்படை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இதற்கு அமெரிக்க அரசு உள்ளிட்ட பல நாட்டு அரசுகள் பாராட்டு தெரிவித்துள்ளன. இந்த அரிய சாதனைகளை புரிந்து வரும் இந்திய கடற்படை கரையோர கடற்படை என்ற நிலையிலிருந்து ஆழ்கடல் கடற்படை என்ற நிலைக்கு உயர்ந்துவிட்டதாக இந்திய கடற்படை தளபதி பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றார்.
இலங்கை அரசு இந்திய கடற்தொழிலாளர்களை தங்கள் கடலில் கடல் தொழிலுக்கு அனுமதித்திருக்க வேண்டும். எனினும் இந்திய கடற்தொழிலாளர்கள் அடிமட்ட இழுவை படகுகளை பயன்படுத்துவதாக இலங்கை அரசும் வட இலங்கை கடற்தொழிலாளர்களும் கூறும் குற்றச்சாட்டே தற்போது பிரச்சனையாக உள்ளது என அவர் மேலும் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு டொலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி 370 இருந்தது. இன்று டொலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி 300 உள்ளது. எதிர்காலத்தில் அதை 280 ரூபாவாக குறைக்க எதிர்பார்க்கின்றோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் மறை பெருமானத்தை எட்டியது. ஆனால் அரசாங்கம் மேற்கொண்ட சரியான பொருளாதார முகாமைத்துவத்தினால் ரூபாயின் பெறுமதி இன்று அதிகரித்துள்ளது. அதன்படி பொருளாதாரம் வலுப்பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு டொலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி 370 இருந்தது. இன்று டொலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி 300 உள்ளது. எதிர்காலத்தில் அதை 280 ரூபாவாக குறைக்க எதிர்பார்க்கின்றோம். அப்போது அரசாங்க செயற்பாடுகளுக்கான பணத்தை தேட வேண்டியுள்ளது. இன்று நாம் கடினமான பாதையில் சென்றாலும் எதிர்காலத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண முடியும். இதன்போது அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க முடிந்துள்ளது. அத்துடன் சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் நெல்லுக்கு சிறந்த விலையை வழங்க முடிந்துள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விடுமுறையிலிருந்து கடமைக்கு சமூகம் அளிக்காத முப்படையினருக்கு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இம்மாதம் 20 முதல் மே மாதம் 20 வரை பொது மன்னிப்பு காலத்தை அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி சேவையை விட்டு வெளியேறிய உறுப்பினர்கள் பொது மன்னிப்பு காலத்திற்குள் சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். இந்த காலத்தின் போது சேவையை விட்டு வெளியேறிய முப்படைகளின் உறுப்பினர்கள் மீண்டும் இராணுவ தலைமையகத்திற்கு சென்று சட்டபூர்வமாக சேவையை விட்டு வெளியேற முடியும். ஒருவர் இராணுவத்திற்கு ஏதேனும் பணம் கொடுக்க வேண்டுமென்றால் அந்த பணமும் இங்கு வசூலிக்கப்படுகின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற இருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் ஆசிரியர்களின் அபிமானமிகு வடமாகாண மாநாடு மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட வங்கி மற்றும் நிதியமைப்பின் மாநாடு ஆகிய இரு நிகழ்வுகளில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்க உள்ளார். குறித்த மாநாடானது நாளைய தினம் இடம்பெற உள்ளது. அதன் முதல் நிகழ்வாக ஆசிரியர்களின் அபிமானமிகு வடமாகாண மாநாடு பிற்பகல் 1:30 மணிக்கு யாழ்ப்பாணம் வெலபுரி ஹோட்டல் சங்கிலியன் மண்டபத்தில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போக்குவரத்து நடைமுறைகள் இறுக்கமாக கண்காணிக்கப்படும் என யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபர் காலிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். போக்குவரத்தை சீர் செய்வது தொடர்பில் பல்வேறு செயற்திட்டங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் தலைக்கவசம் இல்லாமல் வாகனங்களை செலுத்துகின்றவர்கள், திறன்பேசிகள் மற்றும் அலைபேசிகளை கதைத்தபடி சாரத்தியத்தில் ஈடுபடுகின்றவர்கள், பாதசாரிகள் கடவைகள் இருக்கத்தக்கதாக அதற்கு அருகாக வீதியை கடக்கின்றவர்கள், வீதிகளில் வாகனங்களின் பயணப்பாதையில் எச்சில், வெற்றிலை என்பவற்றை துப்புகின்றவர்கள், போக்குவரத்து ஒழுக்க மீறல்களில் ஈடுபடுகின்றவர்கள் மீது இன்று முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.